திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயநலம் சார்ந்த கூட்டணி கட்சிகள் என்றும், ஆனால் அதிமுக கூட்டணி பொதுநலன் சார்ந்த கூட்டணி என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புரட்சி பாரதம் கட்சியில் மனிதம் காப்பும் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் நடமாட்டம் பெருகி வருகிறது என்றார். திமுக வாரிசு அரசியல் செய்வதாகவும், இது என்ன மன்னர் பரம்பரையா என கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை என்றும், உழைப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்றும் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளை வளர்ப்பதுதான் அதிமுக, ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளை வளர்த்து விடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நம்முடைய கொள்கைகள் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தோழமை கட்சிகள். இங்க யாருக்கும் யாரும் அடிமை அல்ல. உழைப்பாளிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். உழைக்கின்றவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அப்படிப்பட்ட கட்சிகள் தான் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைகிற கூட்டணியில் அத்தனையுமே சுயநலவாதி கூட்டணிகள், சுயநலவாதிகள் அமைக்கின்ற கூட்டணி. நம்முடைய கூட்டணி பொது நலன் சார்ந்த கூட்டணி. இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்டதில்லை. 520 அறிவிப்புகளை திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டு 1-2 செஞ்சுட்டு மீதி எல்லாம் கிடப்பில் போட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு கொள்ளையடிக்கிற காட்சி தான் தமிழகத்தில் பார்க்க முடியுது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.